வணக்கம், நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய பிஒய்க்கு பேஸ்ட் 100 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சில் டே 5 உடைய கண்டென்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டே 4 உடைய ஃபீட்பேக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட். 365x365 பேட்ச் 2 அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. August 14 கிளாஸஸ் ஆரம்பிக்குது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம், ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்குமான ப்ரோக்ராம். 15 months கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் லிங்க்டு ஸ்டாட்டிக் இந்த ப்ரோக்ராமில் கவர் பண்ணிடுவோம். எல்லா வாரமும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் இருக்கும், மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும். எல்லா வாரமும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். நான் தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். ஒரு 1 yearக்கான மென்டர்ஷிப் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெப்சைட் www.simplycurrentafairs.com விசிட் பண்ணுங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ டே 4 கொஸ்டின் என்னங்க? ஹவு கேன் பயோடெக்னாலஜி ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ்? ஸோ இந்த கொஸ்டின் 15 மார்க்கர் கொஸ்டின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும். நம்ம இன்ட்ரோவில் என்ன பண்ணலான்னா, ஆன்சரில் எழுதும்போது இன்ட்ரோன்னு மென்ஷன் பண்ணிலாம் எழுதாதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த பயோடெக்னாலஜி இது இம்ப்ரூவ் பண்ண போதாக தான் லிங்க் பாயிண்ட். ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும்? அப்போ ஏதோ மோசமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்டர்வியூவில் இந்த பயோடெக்னாலஜி பற்றி எழுதுங்க, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி எழுதுங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸோடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் முடிஞ்சால் எழுதுங்க. எப்படி இந்த பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இந்த ஃபார்மர்ஸோடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகுதுங்கிற ஒரு லைன் லிங்க் பண்ணி கீழே சப்ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிச்சிடுங்க. சப்ஹெட்டிங் போட்டு எழுதும்போது எப்படி பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ண போகுதுங்கிற ஆஸ்பெக்டில் எழுதாமல், எப்படி ஃபார்மர்ஸோடைய லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களுடைய இன்கம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், சோஷியல் இம்பேக்ட் எப்படி இருக்கும், அவங்களுக்கான ரிஸ்க்கை எப்படி குறைக்கும். இப்போ வந்து ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப் நீங்கள் டெவலப் பண்ணும்பொழுது ரிஸ்க்கு குறையும் இல்லையா ஃபார்மருக்கு, அவங்களுக்கு இன்கம் சஸ்டெயின்டாக வரும் இல்லையா. பெரிய மழை, அதனால் வந்துட்டு க்ராப்பால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இல்லை ட்ரவுட், அவங்களுக்கு மழையே இல்லை, க்ராப்பால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நீங்கள் பயோடெக்னாலஜிக்கலி மாடிஃபைட் க்ராப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அதை வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு ஃபார்மர்ஸோட இன்கம் என்ஷூர் ஆகும்ல, சஸ்டெயினபிளாக வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மர்ஸை எப்படி டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுதுங்கிற பாயிண்ட்டை எழுதுங்க. எழுதிட்டு எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அதையும் எழுதிட்டு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு வே ஃபார்வர்ட் அதையும் எழுதிட்டு, ஃபைனலாக கன்க்ளூஷனை கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொடுங்க. நம்ம டெக்னாலஜி நம்ம இனோவேஷன் டெக்னாலஜின்னு போயிட்டுருக்கோம். அதே சமயத்தில் இந்த பயோ சேஃப்டிங்கிறத மறந்துடாதீங்க. 2மே முக்கியம், 2துலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அல்டிமேட்லி ஃபார்மர்ஸோடைய ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஒன்று பயோடெக்னாலஜி பற்றி எழுதுறீங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் பற்றி எழுதுறீங்க, 2 லிங்க் பண்ண மாட்டுறீங்க, இல்லை பெருசாக எழுதுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் சரிங்க, அது எல்லாமே அப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர். ரொம்ப கொஞ்சம் ஜென்ரலாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்குது, நேஷனுடைய ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபார்மர்ஸோடைய லெவலுக்கு இறங்கி கனெக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். ரைட். அப்புறம் சேலஞ்சஸ் வே ஃபார்வர்ட்லாம் எழுதவே மாட்டுறீங்க. இதையே பெருசாக எழுதிட்டு, இப்போ 10 மார்க்கர் கொஷின்னா ஓகேங்க, நீங்கள் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க, சப்ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் எழுதுங்க, கன்க்ளூஷனில் நீங்கள் சேலஞ்சஸ் வே ஃபார்வர்ட்லாம் சேர்த்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் எழுதிடலாம். ஆனால் 15 மார்க்கருங்கிற போது தனியாக சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு மாடல் ஆன்சர் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பயோடெக்னாலஜினா என்ன, அந்த அப்ளிகேஷன் என்ன, இந்தியாவுடைய ஃபார்மர்ஸோடைய இப்போ இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸோடைய சிச்சுவேஷன் என்ன, எப்படி பயோடெக்னாலஜி கேன் சால்வ் தி லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், என்ஹான்ஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற லிங்க் பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். அந்த லிங்க் பாயிண்ட்டை கொடுத்து எப்படி எக்கனாமிக்கலி இம்பேக்ட் பண்ணும், லைவ்லிஹுட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணும், ஹெல்த்தை எப்படி இம்பேக்ட் பண்ணும், ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நான் ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு சப்ஹெட்டிங்லையும் நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இவ்வளோ திருப்பி ஒரு லிங்க் பாயிண்ட் பாருங்கள். டிஸ்பைட் தீஸ் பெனிஃபிட்ஸ், இங்கே சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதி வே ஃபார்வர்டுக்குள்ளே போயிட்டோம். இதெல்லாம் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனலாக கன்க்ளூஷன், இனோவேஷனையும் பயோசேஃப்டியும் பேலன்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கன்க்ளூஷன். ரைட். இங்கே பாருங்கள், நம்பரிங்லாம் பண்ணும்பொழுது இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது என்ன ஆகும், கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஒரு 14 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது சைக்கலாஜிக்கலாகவே நம்ம கொஞ்சம் மார்க் கொடுக்கணுங்கிற ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எவாலுவேட்டருக்கு. சரிங்களா? இங்கே நீங்கள் வந்து ஏபிசிடி ஸ்டார் மார்க்கு ஹைஃபன் மார்க்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடுறது நல்லது. பட் ஐ வில் லீவ் இட் டு யூ. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். நான் இதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், இது ஒர்க் அவுட் ஆகும்.
ரைட். ஸோ இப்போ பெஸ்ட் ஆன்சர் வீணாவுடைய ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான காரணம் வீணாவுடைய ஆன்சரை சூஸ் பண்ணதுக்கு அவங்களுடைய அந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சர், இன்ட்ரொடக்ஷன் ஃபாலோடு பை அந்த பாயிண்ட்ஸை ஃபாலோடு பை சேலஞ்சஸ் எழுதியிருக்காங்க, வே ஃபார்வர்ட் எழுதியிருக்காங்க, அப்புறம் கன்க்ளூஷனுக்கு போயிருக்காங்க. ரைட். ஸோ மெயினாக அந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன்லையும் சில சின்ன இஷ்யூஸ் இருக்குது. இவங்க வெறும் ஸ்ட்ரைட்டாக பயோடெக்னாலஜி வில் சால்வ்ங்கிறதுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் பயோடெக்னாலஜி பற்றி ஒரு 2 லைன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 15 மார்க்கர் இல்லையா, ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸ்கோப் இருக்குது இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். மற்றபடி நீங்கள் ரோல் ஆஃப் பயோடெக்னாலஜி இம்ப்ரூவிங் ஃபார்மர்ஸ் இன்கம், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது, கல்டிவேஷன் காஸ்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணுது, கிளைமேட் ரெசிலியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை குறைக்குது, ஸோ லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்டிவிட்டி, ஃபார்மர்ஸ் ஹெல்த்து, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரைட். இங்கே இந்த இடம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடன்படலை. தஸ் நெட் ஃபார்மர்ஸ் இன்கம் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஹை அப்படிலாம் எழுதாதீங்க. அந்த மாதிரி இந்த தஸ் எல்லாம் ஸ்கூலிஷுங்க. ஹென்ஸ், ப்ரூவ்டு, தஸ். நிறைய பேர் பார்க்குற கொஷனில் எஸ் ஐ அக்ரி, நோ ஐ டிஸ்அக்ரி, அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதாதீங்க. ஏதாவது ஒரு எடிட்டோரியல் படித்து பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படி ஒரு எடிட்டோரியல் யோஜனா குருக்ஷேத்ராவோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது நீத்தி ஆயோடைய டாக்குமெண்ட்லாம் அதை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா என்ன? எஸ் ஐ அக்ரி, நோ ஐ டிஸ்அக்ரி, ஹென்ஸ் ப்ரூவ்டு, தஸ் அப்படிலாம் இல்லை இல்லையா? எக்ஸ்பிளிசிட்டாக அந்த மாதிரி சொல்லாதீங்க. இம்ப்ளிசிட்டாக அவங்க கண்டென்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டுன்னு. இது ரொம்ப ஸ்வீப்பிங்காக இருக்குது. தஸ் த நெட் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படிங்கிறது ஸ்வீப்பிங்காக இருக்குது. நீங்கள் இந்த பாயிண்ட்டே தேவையில்லை. இந்த பாயிண்ட்டே நீங்கள் இல்லாமல் ஹவவர் லிங்க் பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, சேலஞ்சஸ் சச்சஸ், அந்த மாதிரி லிங்க் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் கண்டென்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வே ஃபார்வர்ட், அங்கேருந்து நீங்கள் சொல்யூஷன். ரைட். டீசெண்டாக எடுத்துருக்கீங்க வீணா. அடுத்தது பெர்லின் ஃபெபினா. ஸோ இங்கே பாருங்கள், பெர்லின் நல்ல கண்டென்ட் இருக்குது, நல்லா எழுதியிருக்கீங்க. ஆனால் நான் ஏன் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணலை பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கீங்க, ஃபாலோட் பை தட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூஷனுக்கு போயிட்டீங்க. நிறைய பேர் தான் பண்ணியிருக்கீங்க. இந்த சேலஞ்சஸ்ன்னு தனியாக சப்மிட்டிங் போட்டு எழுதணும், வே ஃபார்வர்டுங்கிறது தனியாக சப்மிட்டிங் போட்டு எழுதணும். 10 மார்க்கர்னால் அது ஓகே, 15 மார்க்கர்னால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம எழுதி தான் ஆகணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ரெசன்டேஷனுங்கிறது டயக்ராம் போடுறதோ, மேப் வரைகிறதோ, ஃப்ளோ சார்ட் போடுறதோங்கிறதுலாம் கிடையாது. ப்ரெசன்டேஷனுங்கிறது எவாலுவேட்டருடைய வேலையை ஈஸியாக்குங்க. நான் அதை படித்து பார்க்கும்போது, ஒரு எடிட்டோரியல் படிக்கும்போது என்னங்க கஷ்டமாக இருக்குது, அந்த எடிட்டோரியல் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது, அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. அந்த எடிட்டோரியலே கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, அப்படின்னா நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட்லாம் குட்டி குட்டியாக இருக்குன்னு வைங்க, ஒரே பாயிண்ட் 5-6 லைனுக்கு போச்சுன்னா நம்ம படிக்கவே கடுப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு 2 லைனில் முடியுது, சப்ஹெட்டிங் போட்டிருக்காங்க, பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் எப்படி இந்த ஆன்சரை எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஒரு டயர்ட் ஆகிடுது, ரைட்டுங்களா? பட் இதே நீங்கள் இங்கே பாருங்கள், வீணாவோட ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். சைக்காலஜி ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணுங்க மார்க் வாங்குறதுல. மெயின்ஸில் 1/2 மார்க்னாலும் அது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். அனுபவச்சங்களுக்கு தான் தெரியும். 1/2 மார்க்கில் இன்டர்வியூ கால் போகிறது, 1 மார்க்கில் சர்வீஸ் போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. 1/2 மார்க்கில் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க, பட் ஐம் லெட்டிங் யூ நோ. ஒரு கொஷினில் 1/2 மார்க் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் 10 மார்க் கிடச்சிடும் உங்களுக்கு. ஒரு பேப்பரில் 10 மார்க் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், 70 மார்க் வரைக்கும் நீங்கள் வாங்கிட முடியும். எஸ்ஏவும் ஆப்ஷன்லேயும் சேர்த்து 70 மார்க்குங்கிறது. ஓகே, எஸ்ஏல 70 அப்படி வராது, பட் 10 மார்க் நீங்கள் எஸ்ஏலையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். எஸ்ஏலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, யூபிஎஸ்சி எவாலுவேட்டர்ஸ் எஸ்ஏ எவாலுவேட் பண்ணவங்களோட சந்திச்சு பேசுகிறதுக்கெலாம். ஒரு 170 வரைக்கும் போடுறாங்களாம். எஸ்ஏயில் 250க்கு 170 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்க முடியுமா பாருங்கள். நம்ம ஒரு 100 மார்க் வாங்கிக்கல, 125 மார்க் வாங்கிட்டு அதுவே சூப்பர் நினச்சிக்கிட்டு இருப்போம். 170 வாங்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் சிறுக நம்ம பாயிண்ட்ஸை சேர்க்கணும். கண்டென்ட் நல்லா இருக்குது, நான் பொறுமையாக படித்து பார்த்தேன். ஆனால் கண்டென்ட்டில் அந்த 2 ஆஸ்பெக்ட்டுங்கிறது மிஸ்ஸிங்காக இருக்குது. ரைட். நல்லா எழுதியிருந்தாலும் உங்களுக்கு நான் பெஸ்ட் ஆன்சர் ஏன் சொல்லலைன்னா இந்த காரணம் தான். பட் 2 ஆஸ்பெக்ட், அந்த வே ஃபார்வர்ட் கன்க்ளூஷனுங்கிறது தனியாக நீங்கள் ஹைலைட் பண்ணலை, மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கீங்க, அதனால தான் இந்த பேப்பர் நான் காமிச்சேன். ரைட். நம்ம இப்போது Day 5க்கு போயிடலாம். இந்த கொஷின் பாருங்கள். What is the need for expanding the regional air connectivity in India? In this context, discuss the government's UDAN scheme and its achievement. காலை 9 AM
இந்த மெயிலுக்கு பிடிஎஃபாக அனுப்பிச்சிடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ரைட். ஸோ எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குங்க. அந்த சேலஞ்சை ஃபஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் நான் கொடுக்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, நான் ஒரு ப்ராடரான கண்டென்ட்டை தான் நோட்ஸாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் ப்ராடராக கொடுத்தா தான் அதை நீங்கள் படித்து இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். பட் நான் கொஸ்டின் நேரோவாக இருக்கும் பொழுது நான் கண்டென்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு லேர்னிங்கே இருக்காது. எப்படி கண்டென்ட்டை நம்ம ஆன்சராக மாற்றுற லேர்னிங் இருக்காது. நான் எக்ஸாக்டாக அந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக போயிடும். ஸோ அது எனக்கு ஒரு சேலஞ்ச். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த கொஸ்டினை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஸ்டினுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் கொடுக்க போகிறதில்ல. உடான் ஸ்கீம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கீமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் அங்கேருந்தே இந்த ஆன்சரை நீங்கள் எப்படி எழுதலாம்னு நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். இந்த உடான் ஸ்கீம் பற்றின நோட்ஸ் நான் கொடுத்துட்றேன். உடான் ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்கலாம். 2016 கவர்மெண்ட் நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் பாலிசின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய விஷயம் சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டி. அதாவது இந்தியா தான் வேர்ல்ட்லேயே 3rd பிக்கஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன் மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா ரீஜனும் வந்துட்டு கனெக்ட்லாம் ஆகிடல. நிறைய ரீஜனல் கேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காகவே உடான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க 2016. உதய் தேஷ் கா ஆம் நாகரிக். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் ஏர் ஸ்ட்ரிப்ஸ், அன்சர்வ்டு அண்டர்சர்வ்டு ஏர்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டார்மெண்ட்டாக இருக்குது. எல்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து புழக்கத்தில் இல்லை. அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸை நம்ம ரிவைவ் பண்ணலாம், ரீவேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சு, அது ஏன் வந்து டார்மெண்ட்டாக மாறிச்சு ஃபஸ்ட்டு? ஏன்னா ஏர் டிக்கெட் ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. மக்கள்லாம் வந்து அதை விரும்பலை. அதனால தான் யாரும் ஏர்போர்ட்டுக்கும் போகலை, ஃப்ளைட்டும் எடுக்கல, உங்களுக்கு யாரும் அதை சூஸ் பண்ணிக்கல. அப்போ அதனால டார்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போது இன்றைக்கி இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ் நீங்கள் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே T2 T3 இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸில் ட்ராவலிங் காஸ்ட் கம்மியாக இருக்கணும். அதையும் உடானில் மைண்டில் வச்சு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிற ரூட்டை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சேலம் எடுத்துக்கோங்க, சும்மா சொல்கிறேங்க ரஃபா. இந்த பக்கம் அரக்கோணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஊரை கனெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்தெந்த ஏர்லைன் சர்வீசஸ்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ வாங்க பிட்டிங் கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. என்ன கண்டிஷன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 1 hour ஜேர்னி இல்லாட்டி ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 2500 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வில்லிங்கோ வாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போ ஸ்பைஸ் ஜெட் வந்து சொல்கிறான், நான் வில்லிங்குங்க, ஆனால் என்னால் 2250 ரூபாய்க்கு கீழெல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது, 265 மினிமம் நான் சார்ஜ் பண்ணுவேங்கிறான். அதே மாதிரி இண்டிகோ என்ன சொல்கிறான், என்னால் 2700 அப்படிங்கிறான். விஸ்டாரா என்ன சொல்கிறாங்க, நான் 2675ங்கிறாங்க. ஸோ கிளியராக தெரியுது ஸ்பைஸ் ஜெட் தான் வின்னர். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், ஸ்பைஸ் ஜெட் அது நீ சார்ஜ் பண்ணுறதுலாம் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் நீ மக்கள்கிட்ட இருந்து 2500 நீ வாங்கணும். உனக்கு இதனால் எவ்வளோ லாஸ் ஆகுது, 150 ரூபா லாஸ் ஆகுது இல்லையா? அந்த லாஸை நான் கொடுத்துட்றேன். நான் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்க்க 2650 கிடச்சிடும். மக்கள்கிட்ட நீ 2500 மட்டும் வாங்கிக்கோ, நான் உனக்கு 150 தரேன். இந்த கான்செப்ட் பேர் தான் VGF, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். அதாவது அந்த ஸ்பைஸ் ஜெட்டோடைய பிஸ்னஸை வயபிள் ஆக்கிறதுக்காக அவன் ஃபேஸ் பண்ணுற லாஸ், அந்த கேப்பை நான் ஃபண்ட் பண்ணுறேன்னு கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. ரைட். ஸோ ஸ்பைஸ் ஜெட்டுக்கு லாபம் தான், அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அவங்க கேட்ட அமௌண்ட்டு கிடைக்க தான் போகுது. இது மட்டுமே லாபம் கிடையாது, ஸ்பைஸ் ஜெட்டுக்கு இன்னும் நிறைய லாபம் இருக்குது. இப்போ அவங்களுடைய ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்க்ராஃப்டில் ஒரு பாதி சீட்டு, 50% சீட்டு மட்டும்தான் உடானுக்காக ஒதுக்கணும். மீதி 50% சீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவங்க மார்க்கெட்டை என்ன ப்ரைஸ்னாலும் விற்றுக்கலாம். ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு 100 சீட் இருக்குன்னா 50 சீட்டை வந்துட்டு உடான் 2500 rupees சார்ஜ் பண்ணணும். மீதி 50 சீட்டு நீங்கள் என்ன ப்ரைஸ் 5000, 6000, 10,000 மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி ரூட்டில் ஸ்பைஸ் ஜெட் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த ரூட்டில் வெறும் ஸ்பைஸ் ஜெட் மட்டும்தான்
உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு சில வருஷங்கள் வரைக்கும், ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு அஷ்யூர்டு பிஸ்னஸும் வரும். அது மட்டும் இல்லை, அவங்க இந்த சிவில் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபியூவலோட எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணுறாங்க. இந்த ஸ்பைஸ்ஜெட் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ஃபீஸ் தரணும், அந்த ஃபீஸ் கம்மி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு, இந்த பிட்டிங்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ நிறைய அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க இந்த உடான் ஸ்கீம் மூலிமா. ஸோ இதன் மூலயமா ஏற்கனவே இருந்த அந்த ஏர்போர்ட்ஸ் ஏன் டார்மெண்ட் ஆச்சு, மக்கள் வரல. ஏன் மக்கள் வரல? டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், மக்கள் வருவாங்கங்கிறது தான் கான்செப்ட். இதுதான் உடான் ஸ்கீமினுடைய ஒரு சாராம்சம். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 600 உடான் ரூட் மேலே ஃபங்க்ஷனலாக இருக்குது. 34 ஸ்டேட் யூடியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 28% ரிமோட் லொக்கேஷனையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், புது ஏர்லைன்ஸ்லாமும் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்காங்க. டார்மெண்ட் ஏர்போர்ட்ஸை ரிவைவ் பண்ணியிருக்காங்க. டூரிசம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதனால் டூரிசம் மட்டுமே இம்ப்ரூவ் ஆகுது. டூரிசம், அதன் மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதன் மூலிமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா. இவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் சில சேலஞ்சஸ் இருக்குது. சில ரூட்டில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிமாண்ட் கம்மியாக தான் இருக்குது. இன்னுமே வந்து கவர்மெண்ட் அந்த விஜிஎஃப்பை நம்பி தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ரூட் ரொம்ப பெனிஃபிஷியலாக மாறிடணும், ப்ராஃபிட்டபுளாக மாறிடணும். இந்த ஸ்பைஸ் ஜெட் வந்துட்டு கவர்மெண்ட்டை நம்பியே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்குமே நிறைய ரூட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை நம்பி, இந்த விஜிஎஃப் நம்பியே ஏர்லைன் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இன்னுமே சில ரூட்ஸ், சில லொக்கேஷன்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. ரைட், அண்ட் இந்த பேக்ட்ராப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு மாடிஃபைட் உடான் ஸ்கீம் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பற்றி ஒரு 100 புது ஏர்போர்ட்டே கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம பொறுத்து பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்ட்டுன்னு. ஸோ பார்ப்போம் இந்த ஸ்கீம் வந்துட்டு, இந்த இருக்கிற புது ஸ்கீம் மாடிஃபைடு உடான் வந்துட்டு இந்த குறைகளை நிறைவேற்றி பண்ணி எப்படி ஏர் கனெக்டிவிட்டியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணி எப்படி ஒரு டெவலப்டு இந்தியாவை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் உடான் ஸ்கீமினுடைய ஒரு சாராம்சம். ரைட், கொஷினை பார்த்துக்கோங்க. நாளை காலைல 9 o'clock முன்னாடி சப்மிட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா மண்டே தான் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே தான் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ் இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக போயிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் பற்றி என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கும், எனக்கும், என் டீமுக்குமான ஒரு நல்ல ரியல் மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், உங்களை அடுத்த Day 6 வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.